இன்றைக்கி சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் சப்பாத்தி பண்ண போகிறேன். சப்பாத்தி அது வந்து எப்படின்னா நார்மலாக பண்ணுவாங்க அந்த மாதிரி சப்பாத்தியில் இதை நான் மசாலாலாம் பண்ணி போட்டு பண்ணுவேன். மசாலா சப்பாத்தி சூப்பராக இருக்கும் நண்பா. ஒரு பிடிக்கலாம் இன்றைக்கி. ஓகே நண்பா. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. ஓகே, மிக மிக நன்றி நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, மாவு சலடை பண்ணிட்டேன். இது கோதுமை மாவு. ஸோ இதில் வந்து நான் சோம்பு ஜீரகம் போட்டிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஜீரோ 1 கிராம் போட்டு போட்டுங்க. சோம்பு 1 கிராம் போட்டுங்க. இந்த சோம்பு 1 கிராம். ஒரு உப்பு போட்டுங்க. ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுங்க. ஓகே நண்பா, போட்டாச்சு. உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் கலரில் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா 1 கிராம் போட்டால் போதும். லைட்டாக போடுங்க. 1 பிஞ்சு. 1 கிராம் கூட தேவையில்லை. அது ஒரு 1/2 கிராம் அந்த மாதிரி லெவலில் போட்டுங்க. சில்லி பவுட்ரு ஒரு இந்த மாதிரி ஸ்டைலாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு 3 கிராம் போட்டுங்க. போதும். 2 கிராம் போதும். சில்லி மிளகா பொடி. அப்புறம் கறி பவுடர் போட்டுங்க. கறி பவுடர் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு 3 கிராம் போட்டுங்க. ஸோ அவ்வளோதான். தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் தான். நண்பா, இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவை அளவுக்கு. சூடாக இருக்குது தண்ணி. தண்ணி பிழிஞ்சிக்கலாம் தான் ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரே அடியாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றணும். அப்புறம் ஊற்றுனீங்கன்னா அப்புறம் மாவு ஆட் பண்ணுற மாதிரி ஆயிடும். இது வந்து ஒரு 1/2 கிலோ மாவு, கோதுமை மாவு. ஸோ மாவு கலக்கும் போது நீங்கள் போட்டிருக்கலாம் முட்டை. நான் இப்போ போடுறேன். ஸோ முட்டை இதிலே கலக்கிட்டேன்னா கலக்கிடலாம். ரொம்ப கொஞ்சம் மாவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணி இது அந்த முட்டை லாஸ்ட்டாக போட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நண்பா இது பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ கரெக்டாக அந்த தண்ணி கரெக்டாக தான் இருந்தது. நான் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையை போட்டேன். அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அது இப்போ மாவு போடும்போது போட்டிருக்கணும். அப்போ ஞாபகம் வரல எனக்கு. ஸோ முட்டையை எப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்பா. ஸோ இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணி பவுடரும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி சூப்பராக அந்த இதில் வந்துச்சு. பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் தான் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுவும் காமிச்சிடுறேன் எப்படி மூடி வைக்கணும்னு. முன்பா இந்த மாதிரி பீஸு இல்லாட்டி துணி இது மாதிரி கிளாத் இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி ஏர் போகாத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஏர் போகாது. ஸோ இதுதான் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா சோக் ஆகட்டும். ஸோ நம்ம தவா ஏற்றியாச்சு. ஃபயர் பண்ணி கொஞ்சம் கழுவுனேன். ஸோ நண்பா இப்போ ஓப்பன் பண்ணுறேன். 1/2 அன் ஹவர் சொன்னால் 1 ஹவர் வச்சுட்டேன். சூப்பராக இருக்கு மாவு, சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்படி பண்ணிடுவோம் தான். வச்சுட்டு கல் எடுத்து இங்கே வச்சிடலாம். ஸோ
ஸோ மாவும் வச்சுருக்குறோம். மாவு போடணும். ஸோ நம்ம பண்ணிட்டாச்சு. அப்போ மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மசாலா சப்பாத்தி சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். விட்டுக்கலாம். ஸோ மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு போட்டால் தான் ஒட்டாது, இல்லாட்டி இன்னும் ஒட்டும். உருட்டி எண்ணெயை ஊற்றிடணும் தான். எண்ணெயை ஆஃப் பண்ணி அப்படியே இப்படி மடக்கிடுங்க. ஸோ இன்னும் மாவு போட்டு அதான் உங்களுக்கு ஒட்டாது, லெவலாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு கீழே உருட்டும் போது ஒட்டாது. பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சு ஷேப்பு. இந்த ஓரத்தில் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கணும். ரொம்ப இப்படி ஆயிடுச்சு. சரி, போட்டாச்சு ரைட்டுக்கு. சரி, கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கணும். ஸோ ஒரு 10 செகண்டில் 10 to இல்லாட்டி 20 செகண்டில் திருப்பிடலாம். ஸோ திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப விடக்கூடாது. ஒரு 20 செகண்டில் அது ஃபஸ்ட் போட்டோன்னு 20 செகண்டில் திருப்பிடணும். அவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இந்த மாதிரி சுற்றி விடணும். இந்த மாதிரி சாப்பிடணும், பார்த்து செக் பண்ணணும். அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அப்படின்னா. ஸோ இப்போது ஆயில் ஊற்றினா ஸோ அந்த பக்கம் எதனாலன்னா மசாலா ஆட் பண்ணால் அந்த மாதிரி உபாது உங்களுக்கு. அவ்வளோதான். நம்ம இதை போட்டுக்கலாம். டுவெண்ட்டி செகண்டுக்கு அப்புறம் திருப்பிடுங்க. இந்த மாதிரி மொத்தமாக இருக்கக்கூடாது, சைடில் இந்த நிலை வேகாது. இந்த மாதிரி பாருங்கள். திருப்பிடாமல் தான் பாருமா. அப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே திருப்பிடாமல் தான் அவ்வளோதான். உப்பு காரணம் வந்து என்னென்னா, இந்த மசாலாலாம் போட்டால் கொஞ்சம் இதாகாது, ஓப்பன் ஆகாது. ஸோ எண்ணெய் போட்டிருக்கேன்.
ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ இந்த சைடில் அப்படியே அழுத்தி ஏற்றி விட்ருவாங்க. ரெடி. ஸோ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சப்பாத்தி ரெடியாக இருக்குது, அப்படியே சாப்பிடணும் தான். ஸோ குழம்பு ஊற்றி ஒரு பிடி பிடிக்கணும் தான். மீன் குழம்பு சுட்ட சுட்ட இருக்குது, மீன் குழம்பு செம்மையாக இருக்குது. ஸோ மீனும் இருக்குது இதில், மீனும் சாப்பிட்றலாம். ஸோ ஏற்கனவே இந்த மீன் குழம்பு ஆக்குனது நான் போட்டிருக்கேன் நண்பா. ஸோ அதை பார்த்துக்குங்க என் வீடியோவில். ஸோ இது சப்பாத்தியில் அப்படி ஊற போட்டு அந்த குழம்பு வச்சு அப்படியே கொஞ்சம் ஆட்டி சாப்பிட்டா கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து பாதியாக நான் பிச்சு கொஞ்சம் ஊற போட்டு சாப்பிட்டா புளியாக இருக்கும், புளியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வச்சுருந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நண்பா. அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், எப்படி வச்சுருக்குன்னு சொல்லி. மீன் மசாலா ஒன்று ரெடி பண்ணேன், அது பாருங்கள். அது வேறு லெவலில் அந்த மீன் மசாலா போட்டேன்னா ரொம்ப. ஸோ நல்லா ஊறிடுச்சு, கொஞ்சம் ஊற வைக்கிட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது. சப்பாத்தி சூப்பராக இருக்குது. நம்ம சப்பாத்தி எப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அந்த மசாலாலாம் போட்டனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். மசாலா சப்பாத்தி செம்ம டக்கராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கீரை இது சைடில் இருந்தால் அதுவும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாவோடு சேர்த்து கீரையை ஆட் பண்ணிவிட்டு சிறுகீரை எந்த கீரை இருந்தாலும் போட்டுட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டு போட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க, நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ்.